பிடி செல்வகுமார் தெரியுமான்னு கேட்குறாரு. எங்கள் பக்கத்தில் நேரு இருக்கிறாரு, இந்த பக்கம் துரைமுருகன் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, பாரதி அண்ணன் இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது சொல்கிறாரு, பிடி செல்வகுமார் அவர் தான் விஜய் கூட இருந்தவர், இப்போ கலப்பை மக்கள் இயக்கம் நம்ம கூட இருந்து ஒர்க் பண்ணுறாரு. விஜயை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இந்த அரசியலுக்கு அவர் அப்புறப்படுத்தணும் சார். அதாவது ஒரு தொப்பியை வச்சுட்டு ஒரு நோன்பு கஞ்சியோ அதை குடிச்சிட்டா உடனே எல்லாமே சிறுபான்மையினர் ஆகிடுவாரா சார்? அந்த இஸ்லாம் மக்களுக்கு ஒன்றுன்னா போய் நிற்கணும் சார். அதான் கரூரில் நடந்த அந்த அவங்கெல்லாம் விபத்துங்காங்க, எனக்கு தெரிஞ்சு கொலை. விசாரணைக்கு போகிறவங்க அந்த ஒரு மணி நேரம் உங்களால் தாங்க முடியாத ஒருத்தர் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த மது பாட்டில் வச்சுருக்காரு, அவர் கூட இருக்க ஆதவ அர்ஜுனா. டோட்டல் வந்து இந்த இளைய சமுதாயத்தை இவரால் சீரழிஞ்சு போயிடுவாங்க சார். தீபாவளி போனஸும் வேண்டாம், வேலையே வேண்டாம், என் தலைவன் மாநாடு தான் முக்கியன்ட்டு வாரான்னு சொல்லி அதை நியாயப்படுத்துகிறான் புசியானந்தின்னு ஒருத்தன். அப்போ அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறா நீ? உங்களை எல்லாம் மடையர்களாக்கி முட்டாள்களாக்கி கடைசூரம் உங்களை போஸ்டர் விட்ட வச்சு பாலாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ண வச்சு அதில் வந்து குளிர் காய வேண்டும் என்று நினைக்கிற, அது என்ன கேரக்டர்னு நான் சொல்லக்கூடாது, அப்படி நினைக்கிற ஒரு ஹீரோவாக தான் இன்னும் இருக்கார். ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆளாக தான் அவர் இருக்கார். சினிமாவில் தான் ஹீரோ, நிஜத்தில் என்னைக்கும் ஒரு ஹீரோவாக முடியாது. ஆனால் நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை வந்து சந்திச்சிங்க, அவங்க வந்து நேர்காணல் நேரத்தில் வந்து உங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க? இல்லை, முதலமைச்சர் அவர்களை பொறுத்த மட்டும் நல்ல ஞாபக சக்தி. நான் நினைச்சேன், நான் வந்து ரொம்ப போய் அடிக்கடி போய் நின்று அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். உங்களுக்கே தெரியும், சினிமாவில் கூட நான் யாருக்கிட்டையும் போய் எவ்வளோ படம், ரஜினி சார்கிட்ட எத்தனையோ படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் போய் நிற்க மாட்டேன். அஜித் சார் கூட எனக்கு நண்பர் தான் சார். ஆனால் ஈகோன்னா விஜய் கூட இருக்காங்கிறக்கா அவரை போய் பார்க்க மாட்டேன், அவர் ஏதோ நினைப்பார் அப்படின்ட்டு. அவர் ஆனால் பார்க்கணும் எப்படி இருக்கீங்க சொல்வா அப்படிம்பார். ஆனால் நமக்கு ஒரு தயக்கமாக இருக்கும், சரி நம்ம இருக்கிற இடம். ஆனால் அதே மாதிரி தான் முதலமைச்சரை கூட நம்ம முதலமைச்சரை அந்த கூட்டிகிட்டு போன போதும் சரி 2 தடவை 2-3 தடவை. ஆனால் அவர் அவ்வளோ ஞாபக சக்தியோட கூட்டத்தில் அவ்வளோ தூரம் இருக்காங்க. மொத்த நேர்காணலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் இருக்காங்க. சரி. பிடி செல்வகுமார் தெரியுமான்னு கேட்குறாரு. எங்கள் பக்கத்தில் நேரு இருக்கிறாரு, இந்த பக்கம் துரைமுருகன் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க, பாரதி அண்ணன் இருக்காங்க. எல்லாரும் இருக்கும்போது சொல்கிறாரு, பிடி செல்வகுமார் அவர் தான் விஜய் கூட இருந்தவர், இப்போ கலப்பை மக்கள் இயக்கம் நம்ம கூட இருந்து ஒர்க் பண்ணுறாரு. மேடையில் வச்சு சொல்கிறாரு அந்த நேர்காணல் அரங்கத்துக்குள்ளே. உங்களுக்கு ப்ராப்பர் எந்த ஊர் அப்படின்னாரு. கன்னியாகுமரி பக்கம் சார் அப்படின்னு எழுப்பி நின்று. அதுதான் அடையாளம், நல்லா ஒர்க் பண்ணுறாரு. என்ன தனியாக பார்த்து நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், என்கரேஜ் பண்ணுறாரு சார். ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு உழைப்பாளியை கண்டுக்கலன்னா நீ வந்து கண்டுக்கலை, ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவ எவ்வளவு பெரிய பணிகளுக்கு மத்தியிலும் இதை கண்டுபிடிச்சு என்கரேஜ் பண்ணுறாருன்னா, எனக்கு கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இருக்கான் குமாருங்கிறத நான் மனசுக்குள்ள நினச்சி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் சார். உழைக்கிறவங்களுக்கு மரியாதை வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை வந்து உண்மையிலே அந்த முதலமைச்சர் மூலமாக நான் பார்த்தேன் சார். எனக்கு ஒரு நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கோம். இன்னைக்கு உண்மையிலே சொல்ல போனால் 24 மணி நேரம் உழைக்கிறார். சும்மாலாம் வந்து ஓபி அடிச்சுட்டு அப்படிலாம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உழைப்பாளிகிட்ட ஒரு நல்ல கட்சியில் போய் இணைஞ்சிருக்கேங்கிற நான் ஒரு சந்தோஷமாக திருப்தியாக இருக்கேன் சார். கன்னியாகுமரி தொகுதியில் வந்து திமுக அதிமுக மாற்றி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நீங்கள் அங்கே வந்து ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஒரு சீட்டு கேட்டிங்கனாலோ அது வந்து எந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும்? அவங்களெல்லாம் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் திருப்திப்படுத்திட்டீங்களா லோக்கலில் உள்ள ஆட்களை? சார், இது கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தப்பட்ட நானே ஒரு சோலோவாக அந்த இடத்துக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக தான் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து வேலை பார்க்குறோம்ல சார். அந்த மக்களுக்காக கல்விக்கூடங்கள், வகுப்பறைகள், அரசு பள்ளிகளுக்கு கலையரங்கங்கள், விளையாட்டு திடல்கள், மிக கடினமாக உழைச்சிட்டு இருக்கேன் சார். சமத்துவ பொங்கல், டி ராஜேந்தர் மற்றும் நிறைய விஜய் சேதுபதி நிறைய பேரை கூட்டிகிட்டு போய் சமத்துவ பொங்கல், கஸ்தூரி, நிறைய ஆர்டிஸ்ட் ஒரு சமத்துவ பொங்கல்லாம் ஒரு இடத்துல அதை பிரபலப்படுத்தியிருக்கேன். ஒரு கடற்கரையை உருவாக்கியிருக்கேன் சார். இப்படி எண்ணற்ற பணிகள் நான் பண்ணியிருக்கேன். நான் சும்மா திடீர்னு வந்து ஆசையில் வந்து சேரலை சார். விஜய்கிட்ட இருந்த மட்டும் அந்த குவாலிஃபிகேஷன் மட்டுமே வச்சு நான் சேரலை. ஆல்ரெடி நான் 7-8 வருஷமாக மிகப்பெரிய பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ஒரு செல்வாக்கு தனிப்பட்ட முறையில், அந்த தனிப்பட்ட செல்வாக்கு எதை சொல்கிறேன்னா, அங்கே உங்களுக்கு தெரியும், ஜாதி பேரை இதுக்காக சொல்லக்கல்ல, குமரி மாவட்ட இந்து நாடாரணி ஒன்று இருக்குது சார். அந்த இதில் வந்து எங்களுடைய அணியிலே நான் ஒரு ஆள் மட்டும் தான் வெற்றி பெறுறேன். ஒரு அணி சார்பாக போட்டியிடுறோம், அதில் நான் மட்டும் எனக்கு அது உள்ள ரொம்ப உடன்பாடு, நான் ரொம்ப போகிறதும் கிடையாது. ஆனால் அந்த இதில் நான் மட்டும் வெற்றி பெறுறேன். அடுத்தால ஒரு விஷயம் என்னென்னா, சிவந்தியாத்தினர் கல்லூரிக்கு பெரிய தேர்தல். அந்த தேர்தல் நிற்குது யாருன்னா, மாநில அளவில் அதிமுகவில் பொறுப்பாளராக இருக்கார் ராஜன் ஒருத்தர்.
17 ஆண்டுகளாக அங்கே பொறுப்பில் இருக்கிறார் காலேஜில், சிவந்தேத்தனார் கல்லூரியில். அது தென்குமரி கல்விக் கழகம்பாங்க. அதில் போட்டியிட்டு கிட்டத்தட்ட 180 ஓட்டுகள் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிக்கிறோம். மிகப்பெரிய ஓட்டும்பாங்க. மீதி மற்ற எலெக்ஷனில் ஜெயிக்கிறது 5 ஓட்டு, 10 ஓட்டு, 20 ஓட்டு, 40, 50 ஓட்டுக்குள்ளே இருக்குன்னு வைங்களா. ஆனால் ஒரு 150 ஓட்டுகளை கடந்து தாண்டினாலே அவர் ஒரு செல்வாக்கு உள்ளவர்னே ஒரு பேரை உருவாக்கியிருக்கோம். செல்வாக்குன்னு ஒன்று பெரிய இல்லையா? விஷயம், பெரிய விஷயம். எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிலாம் வந்திருக்கும் அதெல்லாம். ஆமா. இப்படி பல விஷயங்கள் இருக்குது சார். மக்கள் செல்வாக்குங்கிறது ஒரு செல்வாக்கை பெறதுக்காக நான் அவ்வளோ கடினமாக உழைச்சிருக்கேன், போராடி இருக்கேன். அப்போ ஒரு இயக்கத்தை நான் நடத்துனவங்கன்னா அங்கே கொண்டு சேர்றோம். இப்போ ஒரு கட்சிகள் இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நான் ஒரு இயக்கத்தை வளர்த்துருக்கேன் சார், கலப்பை மக்கள் இயக்கம்னுட்டு. கண்டிப்பாக எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதில்ல, அதுவும் அந்த மாவட்டத்துக்கு நான் அதிகமாக உழைச்சிருக்கேங்கிறதுனால அதை பெரிய யூகோவா யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பன்னீர்செல்வம் வந்து சேர்ந்திருக்காரு இல்லையா, அவர் சேர்ந்ததுக்காக அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அவர் இப்போ தானே வந்து சேர்ந்திருக்காருன்னு. ஏன்னா அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு ஒரு திறமை இருக்குது, குவாலிட்டி இருக்குது, முதலமைச்சராக இருந்தவர். அப்போ அவருக்கு சீட்டு கொடுக்காத அதை யாரும் எதுக்க மாட்டாங்க. இது அந்த ஃபார்முலா தான். விஜய் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த வந்து தனியாக நின்று மதச்சார்பில்லாத ஒரு ஆட்சியை நாங்கள் அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு தனியாக நின்று அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா உங்கள் பார்வையில் எப்படி சார்? விஜயை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இந்த அரசியலுக்கு அவர் இங்கே இருந்து அப்புறப்படுத்தணும் சார். சிறுபான்மையினர் வாக்குகளை வந்து அவர் விஜய் வாங்குவார், அதுக்காக தான் அவரை வந்து என்டிஏல சேர்க்காம தனித்து விடப்பட்டிருக்காரு. அந்த தனித்து வச்சிருக்கு அந்த வாக்குகளை கவர்றதுக்காக பண்ணுறதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. சரி, சிறுபான்மையினருக்காக அவர் என்ன செய்திருக்காரு சொல்லுங்கள்? ஏதாவது செய்திருக்காரா? ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காரா? இல்லை சிறுபான்மையினருக்காக ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? ஏதாவது உழைச்சிருக்காரா? இல்லை மத்திய அரசு ஏதாவது மோடி அரசு ஏதாவது பண்ணியிருக்காரா? நேற்று கூட இப்தார் விருந்து கலந்துக்கிட்டு அவர் வந்து அந்த நோன்பு அதாவது ஒரு தொப்பியை வச்சுட்டு ஒரு நோன்பு கஞ்சியோ அதை குடிச்சிட்டா உடனே எல்லாமே சிறுபான்மையினர் ஆகிடுவாரா சார்? அந்த இஸ்லாம் மக்களுக்கு ஒன்றுன்னா போய் நிற்கணும் சார். அந்த இஸ்லாம் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா, அவங்களுக்கு ஒரு குடியுரிமை பிரச்சனை வந்தனா அதுக்கு குரல் கொடுக்கணும் சார். ஒரு இப்தார் விருந்தில் கலந்துக்கிட்டாருன்னு உடனே அவர் அந்த மக்கள்கிட்ட போயிட்டாருன்னு அடையாளமா? அதுக்கு பேர் நீங்கள் செயல்களில் காட்டணும் சார். இதுவரை எந்த செயல்களையும் அவர் காட்டலை. ரசிகர்கள்லாம் வந்து அவர் ஒரு விதமாக அவருக்கு அதான் சொல்ல ஒரு போதையில் இருக்காங்க. அந்த போதையை வந்து அவர் பயன்படுத்துறதுக்கு பார்க்குறாரு. ஆனால் அது தவறான இது. அந்த விஷயங்கள் பாருங்கள், எதுவுமே அவர்கிட்ட ஒரு பண்பாடு இல்லை சார். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க, எதுக்கு போகிறாங்க? சிபிஐ விசாரணைக்கு போகிறீங்க, தனி ஃப்ளைட்டில் போகிறீங்க. அதான் கரூரில் நடந்த அந்த அவங்கெல்லாம் விபத்துங்காங்க. எனக்கு தெரிஞ்சு கொலை 41 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். எல்லாரும் இன்னும் விபத்துன்னு இப்போ மூசி முழுவாங்க. என்ன விபத்து? அது ஒரு கொலை. அதுக்கு விசாரணைக்கு போகிறீங்க. விசாரணைக்கு போகிறவங்க அந்த 1 மணி நேரம் உங்களால் தாங்க முடியாத ஒருத்தன் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த மது பாட்டில் வச்சுருக்காரு, அவர் கூட இருக்க ஆதவ அர்ஜுனா. அப்போது என்ன ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒரு மணி நேரம் கூட உங்களால் பொறுமையாக இருக்குது. அதுவும் அது கொண்டு போகக்கூடாதுன்னு உங்களுக்கு சட்டத்திட்ட விதிமுறைகள் இருக்குது. இதை கூட படித்து தெரிஞ்சுக்கிட மாட்டிங்களா? அப்போ இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க? நீங்கள்லாம் என்ன ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வாரீங்க? டோட்டல் வந்து இந்த இளைய சமுதாயத்தை இவரால் சீரழிஞ்சு போயிடுவாங்க சார். விவகாரத்துக்கு அவங்க ஒரு துணைவியார் வந்திருக்காங்க, அதை நியாயப்படுத்துகிறாங்க. இப்போ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய சகோதரிகளுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால், உங்கள் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் அவங்கள விட்டுட்டு அவங்க புருஷன் இன்னொருத்தியை கூட கூட்டிகிட்டு தெரிஞ்சா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருடைய ஆண்மகனையும் நான் நெஞ்சை தொட்டு கேட்குறேன். உன்னுடைய சகோதரி உன் அக்கா தங்கச்சி இப்படி ஏதாவது பண்ணேன்னா உன் மனசு ஓகே நீ சொல்லுமா? ஆனால் அந்த தப்பை நீ நியாயப்படுத்துகிற, அது எல்லாருக்கும் பர்சனல். என்ன பர்சனல்? இப்படியான ஒரு அறிவியல் கூட்டத்தை தான் அவர் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இது ஒரு பெரிய தவறான முன்னுதாரணம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு தவறான சிந்தனை, ஒரு தவறான ஒரு புதக்குழிக்குள்ளே போகிற ஒரு சிந்தனை கொண்டவர்கள் சார். அவங்களும் நம்ம மீட்டெடுக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டால் அந்த குடும்பங்கள் என்ன ஆகுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இளைஞர்களுக்கு நம்ம இப்போ பாடம் எடுக்கணும் சார். மன ரீதியாக அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். அது எல்லாரும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட சிலர் தான். அதாவது இருக்க வேலையை விட்டுட்டு வர்றது. எவனாவது ஒருத்தர் சொல்கிறான், தீபாவளி போனஸும் வேண்டாம், வேலையே வேண்டாம், என் தலைவன் மாநாடு தான் முக்கியன்ட்டு வாரான்னு சொல்லி அதை நியாயப்படுத்துகிறான் புசியானந்துன்னு ஒருத்தன். அப்போ அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறா நீ? தலைவன் சரி உன் மாநாட்டுக்கு வந்தால் அவனுக்கு வாழ்க்கை, அவன் பொண்டாட்டி பிள்ளையை யார் காப்பாற்றுறது? ஆனால் கிட்டத்தட்ட அவருக்கு மட்டும் தனி சட்டம் மாதிரி தானே 41 பேர் மரணத்தின் போது எஃப்ஐஆரில் கூட பேர் பதிவு செய்யாமல் அரசாங்கம் விட்டுருக்கு. இது வந்து வேறு ஒரு இயல்பான ஒரு கலவரத்திலேயோ ஒரு ஊர் கிராமத்திலேயோ ஒரு ஆளுக்கு நடந்திருந்தா அவரை இப்படி விட்டுருப்பாங்களா? மிகப்பெரிய ஒரு துரோகம், மிகப்பெரிய ஒரு கொடுமை, சரித்திரத்தில் இரத்தத்தால் எழுதப்பட வேண்டிய விஷயம் இது. கரூர் எல்லாரும் சாதாரண ஒரு விபத்து அப்படிங்கிறாங்க, கிடையாது.
திட்டமிட்டு பண்ண படுகொலைகள் இதெல்லாம். இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும், இவ்வளவு மக்களுக்கு மீறி வந்தால் இந்த பிரச்சனைகள் நடக்கும்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்த பிறகும் அந்த கூட்டத்தை கூட்டணி திட்டமிட்டு சரி பண்ணி தாமதப்படுத்தி கூட்டத்தை காட்டி நெரிசல் காட்டி அங்கே பெரிய இதெல்லாம் இழவீடு நடக்கணும்னு நினைச்சு திட்டம் போட்டு செய்தது சார். யார் வந்து அந்த இடத்த தேர்வு பண்ணது யாரு? இல்ல நானும் அதை தான் சொல்றேன். ஏன் அப்படி திட்டம் போட்டு இறந்து போன பிறகும் தமிழக அரசு, முதலமைச்சர் அவர்களோ தமிழக அரசோ காவல்துறையோ எதுக்காக எஃப்ஐஆர்ல முதல் தகவல் அறிக்கையில விஜயோட பேரை சேர்க்கல? இப்போ நீங்க அங்க போய் இருக்கீங்க, நீங்க இது சம்பந்தமா ஏதாவது பேசியிருக்கீங்களா? நான் பேசியிருக்கேன் சார். ஆனால் அவர் ஒரு முதலமைச்சர் வந்து எல்லா மக்களுக்குமான அமைச்சர். இப்போ விஜய் மேலே நம்ம ஏதாவது அவருக்கு மேலே அந்த 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 இடங்களில் இப்போவுமே எல்லா பழியும் அவர் மேலே போடுறாங்க. அங்கேயே இந்த விழா அங்கே வந்து இந்த மாநாட்டுக்கு இடம் கேட்டது யாரு? நீங்கள் தான். தாவேக்கான புஷியானது யாரோ நிர்மல்குமார் புஷியானது அங்கே லோக்கல் இடம் வேணனே இந்த இடத்த தேர்வு பண்ணது யாரு? நீங்கள் தான். இந்த நாள் தான் வேணும்னு கேட்டது யாரு? நீங்கள் தான். டைம் கேட்ட இந்த டைமில் நடத்தணும்னு சொன்னது யாரு? நீங்கள் தான். அந்த டைமுக்கு வராமல் அந்த நேரத்தை தாமதப்படுத்தி வந்தது யாரு? தப்பு பண்ணது யாரு? நீங்கள் தான். அந்த வந்த மக்களுக்கு சரியான தண்ணி வசதி, அவங்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு எல்லாம் சரியாக பண்ணி கொடுக்காம இருந்தது யாரு? நீங்கள் தான். அந்த கூட்டத்தை நெருக்கடி, இப்படி பிரச்சனைகள் இருக்குது, போகாதீங்க, நீங்கள் இந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு எஸ்பி அவங்க வந்து அவ்வளவு கேட்டப்பறம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி ஆணவத்தில் போனது யாரு? நீங்கள். எல்லாமே சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கு பிறகு அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்களோ அதுதான் நாளைய தீர்ப்பா வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க, விஜய் நடித்த படம் மாதிரி. ஆனால் நான் கேட்கறது, தமிழக அரசு ஏன் வந்து இப்படி ஒரு கொலைபாதக செயலுக்கு மறைமுக காரணமாக இருந்த விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணல? இது சம்பந்தமா நீங்க அவர்கிட்ட பேசியிருந்தீங்களா? நீங்க அதை பண்ணிருக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளாத வச்சிங்களா? நான் வந்து அப்போ அவர் கூட சேரல சார். இந்த கொலை நடக்கும்போது அப்படிலாம் சேரல. இல்லை, இப்போ சொல்கிறேன். இப்போ பார்க்கும்போதும் நான் எதுக்குன்னா சார், அவர் முதலமைச்சருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. இது வந்து கைமீறி போயிடுச்சு. இப்போ வந்து நம்மக்கிட்ட இருந்த அந்த வழக்குகள், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்த வேண்டிய வழக்குகள் உங்களுக்கே தெரியும், சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு மனிதாபிமான இது என்னன்னா, ஒரு நடிகன் தலைவனாகி வளரணும், அவனுக்கு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க, அவருக்கு ஒரு பரந்த மனப்பான்மை இருந்திருக்குது. 41 பேர் இறந்ததுக்கு அவருக்கு என்ன செய்யணுமோ ஒரு முதலமைச்சராக அத்தனை விஷயங்களும் அங்கே செய்துட்டு தான் வந்திருக்காரு. அது செஞ்சுட்டாங்க. இரவு பகல் தூங்காமல் ஒரே நாளையில் அவ்வளோத்துக்கும் அந்த காரியங்களை செய்து டாக்டர்கள்லாம் வர வச்சு தூங்க விடாமல் வேலை பார்த்துருக்காரு. பம்பரமாக நின்று வேலை பார்த்துருக்காரு. நீ செய்ய வேண்டியதை, நீ அவ்வளோத்துக்கும் மரணத்தை ஏற்படுத்தின நீ, ஆனால் அந்த பாவத்தையும் பழியும் அவர் சுமந்துக்கிட்டு அங்கே நின்று வேலை பார்க்குறாரு. நீ ஏன் நிற்க வேண்டியது தானே? ஒரு சிஎம் கூட நிற்கிறதுல என்ன இருக்குது? நான் நின்று இறந்து போயிட்டேன் சார், இது வந்து ஒரு பொது விபத்துனே சொல்லி அவர் கூட நிற்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஏன் ஒளிச்சு ஓடி போய் பதுங்கு குழிக்குள்ள போனீங்க? ஆனா இது எல்லாமே மறக்கப்பட்டு கடந்து போய் இன்னைக்கு அவர் வந்து வேற மாதிரி தன்னை வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு நிக்கிறோம் அப்படிங்கிற நினைப்புல இருக்காரு. இது வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து அவருக்கு எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மக்கள் எல்லாரும் அவர் ரொம்ப முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க சார். நாங்கள் போய் ஒவ்வொருத்தரும், நான் மட்டும் இல்லை, பொதுத்தளங்கள் எல்லாருமே அவரை பற்றி இப்போ பேச ஆரம்பிச்சாச்சு. முன்னாலே இவரை பற்றி இப்படி பேசுனாங்களா எல்லாரும்? நான் பேசினேன்னா? ஆனால் இப்பொழுது இந்த மக்கள் வந்து முட்டாள்தனமாக போய் பல இடங்களில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி உயிர் சேதங்கள், போகிற இடமெல்லாம் உயிர் சேதங்கள் வேணும். நீ திட்டம் போட்டு இந்த இப்போ இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்கனால தான் இப்போ மற்ற இடங்கள்லாம் இவ்வளோ உயிர் சேதங்கள் கம்மியாக இருக்குது. இவ்வளவு கெடுபிடிகள் பண்ணுறாங்க. நம்ம நினைப்போம் அவருக்கு கெடுபிடின்னுட்டு, போகிற இடமெல்லாம் மரண ஓலங்கள். இந்த யமன் வந்து நிற்பாமலே பாசன கயிற்றோட, அப்படிலாம் இருக்குது. அப்போது இவ்வளோ கெடுபிடிகள் பண்ணணுனால இன்னைக்கு தப்பிச்சிட்டு இருக்கிறாரு அவர். எனக்கு மட்டும் இவ்வளோ கெடுபடியா, எனக்கு மட்டும் கெடுபடினா நீ அப்படி நடக்கல, சொன்னபடி நடக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வாக்குறுதியை காப்பாற்றுறீங்களா? அப்போ நீங்கள் வந்து என்றைக்குமே வாக்கை காப்பாற்றப்படுற தலைமுறையை நம்ம காப்பாற்றணும் சார். உங்களுக்கும் கடமை இருக்குது, எனக்கும் கடமை இருக்குது சார். விஜய் கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டார். அவர் ஏமாற்றி இந்த ரசிகர்களை உசுப்பேற்றி விட்டு ஜெயிலுக்கு போக வைப்பார், சாக வைப்பார். அது எதுவுமே செய்ய மாட்டார். செத்தவங்க வீட்டுக்கு போவாரா? செத்தவங்க வீட்டுக்கு என்ன பாருங்க, ஒரு பால்காரர் ஒரு தாடி வச்சு அந்த அப்பாவியை பார்த்தா, தஞ்சாவூர்ல ஒரு பையன் வந்து காலேஜுக்கு கட்டடிச்சு. விஜய் வந்து அந்த வீடியோவை பார்த்த பிறகு அந்த சம்பவத்துக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி ஒரு போக்கு அடுத்த கட்டமா போயிட்டாங்க. மனுஷன் சொல்ல சரி, எவனா கூட இருக்கட்டும் சார், அவன் ஒரு சாதாரண ஆளா கூட இருக்கட்டும். அனிதா வீட்டில் போய் ஏன் அழுதுகிட்டு இருந்தீங்க? இன்னொரு இடத்துல விக்கிற ஏதோ ஒரு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டில் போய் இருக்கீங்க, அங்க ஏன் போனீங்க? அவன் கள்ளச்சாரம் குடிச்சு அஜித் குமாரோடைய மரணத்துல சிபிஐ விசாரணை வேணும்னு குரல் கொடுத்தீங்க. அப்போ அத்தனை நடிப்புங்கிறது தானே தெரியுது. இது உனக்காக வந்தவன், அதுவும் ஒரு ரசிகன்,
ஒரு பால் ஊக்குற ஒரு பாவத்துடைய பையன். அப்போ தான் அதுக்கு முன்னால் தான் சார் அவருக்கு அவர் மனைவிக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி 12 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு, வறுமையின் கொடுமையில வறுமையின் அந்த வேதனையில இருக்கும்போது பையனுக்கு இப்படி வந்து, நான் என்ன சார் செய்து கடன் வாங்க போறேன்னு சொல்றாரு. என் பையன் இல்ல சார், என் பையன் உயிரை காப்பாத்தணும். போகாத, அவனை நம்பாதன்னு சொன்ன அப்புறம் நான் போயிட்டான். அவன் உயிரை காப்பாத்தணும்ல சார். என் விதி சார் அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்களுக்கு காதுல தெரியும், எனக்கு தெரியுது, ஏன் உங்களுக்கு தெரியல? நாட்ட ஆளணும்னு நினைக்கிறீங்க? உன் மாநாடுக்கு வந்தவனுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது உங்களுக்கு தெரியல? ஊர் பூரா எல்லாருக்கும் தெரியுது. ஏன் அவருக்கு ஒரு ஃபோன் போட்டு, சார் அந்த பணத்தை நான் கட்டுறேன். தம்பி எப்படி இருக்க? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அப்பாவுக்கு கூட நல்லபடியா இருங்கன்னு ஏன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் சொல்ல மாட்டாரு. சொன்னா நீ விழிப்புணர்வு ஆயிடுவ. உங்களை எல்லாம் மடையர்களாக்கி, முட்டாள்களாக்கி, கடைசி வரை உங்கள போஸ்டர் ஒட்ட வச்சு, பாலாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்ண வச்சு, அதுல வந்து குளிர் காய வேண்டும் என்று நினைக்கிற, அது என்ன கேரக்டர்ன்னு நான் சொல்லக்கூடாது. அப்படி நினைக்கிற ஒரு ஹீரோவா தான் இன்னும் இருக்காரு. ஒரு சைக்கோத்தனமான ஒரு ஆளா தான் அவர் இருக்காரு. அவரு சினிமாவுல தான் ஹீரோ. நிஜத்துல என்னைக்கும் அவர் ஹீரோ ஆக முடியாது. நிஜத்துல ஹீரோ ஆவறதுக்கு பல ஆட்கள் இருக்காங்க. பலர சொல்ல முடியும். நிறைவா ஒரு கேள்வி உங்கள்ட்ட. ஒரு வரியில பதில் சொல்லுங்க எனக்கு. விஜய் அவர்கள் நிற்கும் தொகுதியில திமுக உங்களுக்கு சீட்டு குடுத்தால் நீங்க நிற்பீங்களா? போட்டியிடுவீங்களா? இப்போ விஜய் படங்கள்ல ஐ அம் வெயிட்டிங் பாருங்க இல்லையா? அது ஒரு சஸ்பென்ஸா வச்சிருப்பாரு. ஐ அம் வெயிட்டிங், ஐ அம் கமிங். அதே மாதிரி நானும் அதுக்கான ஒரு தருணத்தை ஐ அம் வெயிட்டிங். அந்த காலத்துக்காக நானும் வெயிட்டிங். வெயிட்டிங். ம். நன்றி. நன்றி சார்.